இப்ப விஜய் அரசியல் களத்துல இருக்கிறாரு. இப்ப அவரு கொள்கை தலைவர்களா 5 பேர சொல்றாரு. அதுல பெரியார், அம்பேத்கரும் ஐயோ! இருக்கிறாங்க. தயவு செய்து நீங்க உங்க கேள்விக்கு முன்னாடியே நான் குறுக்கிட்டுறேன். நீங்க விஜய் அரசியல் களத்துல அவர் நிக்கலைங்க. அவர பிஜேபியோ, ஆர்எஸ்எஸோ இறக்கி விட்டுருக்கு. அவங்க அவங்களுடைய திட்டத்தின்படி தான் அவர் அரசியல்ல இறக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இப்ப குடுத்திருக்கிற அசைன்மென்ட் எப்படி முதல்ல சீமான் நான் பெரியாரின் பேரன் பிரபாகரன் பிள்ளைன்னாரோ, அது மாரி இப்ப இவர் கொள்கை தலைவர்கள் பட்டியல்ல பெரியாரையும் வச்சிருக்காங்க. நாளைக்கு இத மாத்துவாங்க. ஸ்கிரிப்ட் மாத்துனா அவர் மாத்தி தானங்க பேசணும். அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருக்கு ஏதோ அவர் சுயமாக முடிவெடுத்து அரசியலுக்கு வந்ததாகவும், அவர் சிந்தனை ஒரு தலைவர் சிந்தனையின்படி கட்சி நடக்கணும். அதுக்கு பேர் தான் கட்சி. இவரு கூட 5 ஆபீசருங்கள வச்சிருக்கிறாரு. பாஷாவோட பாடி கார்ட்ஸ் மாரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்தவங்க. அவங்கலாம் யார்? அவங்க பின்னணி என்ன? இவங்களுக்கெல்லாம் என்ன ஒத்த கொள்கை? இதெல்லாம் எங்கேயோ தயாரிக்கப்படுகிற ஸ்கிரிப்ட். ஆகையினால அந்த ஸ்கிரிப்டின் படி சீமான் எப்படி இயங்குகிறாரோ அப்படி இயக்கப்படுகிறவர் தான் விஜய். அப்படிங்கிறது தான் என்னுடைய மதிப்பீடு. இல்ல அப்ப ஒரு மாற்று அரசியல சிந்திக்கிற இளைஞர் கூட்டம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சிந்திக்கணும்னு சொல்றேன். உண்மையான மாற்று அரசியல் எது? அப்படின்னு சிந்திக்கணும். மாற்று அரசியல்னு நீங்க எதை சொல்றீங்க? இப்போ திராவிட இயக்க கொள்கைகள் அப்படின்னா என்ன கொள்கை? எல்லாரும் சமம்ங்கிறது கொள்கை. எல்லா சமூக குழந்தைகளும் படிக்கணும். எல்லாரும் எல்லா விதமான வேலைகளையும் உயர்வையும் அடையணும். இதுதான் கொள்கை. இந்த கொள்கையை செயல்படுத்துகிற இயக்கங்கள் மீது உங்களுக்கு முரண்பாடு இருக்குதா? அப்ப அந்த கொள்கையை நாங்கள் சிறப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு நடைமுறையில் வாழ்ந்து காட்டுகிற அரசியலை முன்னெடுங்க. அப்படிப்பட்டவர்களை தலைவரா உருவாக்குங்க. நீங்க உருவாக்குங்க. இல்ல அதான் கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேற. இல்லைங்க, தயவுசெய்து நீங்க மறுபடியும் டயலாக் பேசாதீங்க. அவருக்கு அப்பப்போ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கப்ப சினிமாவில் பேசுற மாதிரியே பேசுறாரு. சிஎம் சார், நீங்க வேணா என்னை தூண்டி என்ன வேணா பண்ணுங்க. இதுல என்ன ஒரு ஒரு அரசியல் சூழல்ல 41 பேரை சாக வச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்து பேசுற டயலாக் அது? சினிமா தயாரிப்புன்னு நினைச்சுக்கிட்டாங்களா? இன்னும் பாருங்க, இந்த படம் வந்தாதானே தெரியும். கரூர்ல நடந்தது அரசியல் கட்சி கூட்டமா, சினிமா ஷூட்டிங்கா? எதுக்கு மக்களை இப்படி பலி கொடுக்கிற ஒரு கூட்டம்? அதை பத்தி துளி கூட குற்ற உணர்ச்சி இல்லாத ஒரு மனிதர் அவரை ஒரு கட்சி தலைவர்னு முன்வைக்கிறாங்க.